வெல்கம் பேக் டு அவர் சேனல். MCC ஆன்லைன் கவுன்சிலிங் UG நீட்டுக்கான கவுன்சிலிங் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் இன்னைக்கு எனேபிள் ஆகிடும். நாளையிலிருந்து உங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட்டாக பப்ளிஷ் ஆகிட்டு உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் நாளையிலிருந்து உங்களுக்கு எனேபிள் ஆக போகுது இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா MCC ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன யோசிச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கோட டேட் முடிஞ்சிருது அப்படின்ட்டு அறக்க பறக்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நோ இஷ்யூஸ், வி ஹாவ் டைம். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வி ஹாவ் அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் MCC ரெஜிஸ்ட்ரேஷன், mcc.nic.in. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது வி ஹாவ் அ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து வி ஹாவ் டு செலக்ட் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன், சரிங்களா? ஸோ இந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை நம்ம ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து கவுன்சிலிங்கில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு, பாஸ்போர்ட் பாலிசினா என்ன, ஃபீஸ் நம்ம எவ்வளோ பே பண்ணணும், அதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போன வருஷத்தை விட இந்த வருஷம் far better application தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் this is what going to happen. ஸோ ஆல் இண்டியா கோட்டா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட் EWS வந்து 1000 rupees நீங்கள் பே பண்ணணும். ஆல் இண்டியா கோட்டகரி அதே போல் SC/ST ஸ்டூடெண்டாக இருந்தால் 500 rupees பே பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்துச்சுன்னா 5000 ஃபார் ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த அமௌண்ட் வந்து நான் ரீஃபண்டபிள், சரிங்களா? ரீஃபண்டபிள் அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மார்க்கு ஜென்ரல் EWS கேட்டகரிக்கு 10,000 rupees-உம், SC/ST கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் 5,000 rupees-உம் பே பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து 2 lakhs. ஸோ டீம்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2,05,000 ஒன்னா சார்ஜ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ 2,05,000 பேமெண்ட் வந்து நீங்கள் நெட் பேங்கிங்லேயோ இல்லைன்னா உங்களோட கார்டு மூலமாகவோ நீங்கள் இதை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஃபர்தராக போகலாம். ஸோ அகெயின் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட் நேம் எப்படி இருக்கணும், அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், இது எல்லாமே நம்மளோட நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போது NTA they will share with MCC. ஸோ அதனால NTA-ல அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி ஃபார்மட் கொடுத்துருக்கோமோ அதை வந்து ஒரு கம்மா, ஃபுல் ஸ்டாப் மாறாமல், ஸ்பேஸ் மாறாமல் அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் இதில் தரீங்க, சரிங்களா? ஸோ அண்ட் தென் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். டு யூ விஷ் டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஸோ எஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து யூ ஹாவ் டு என்டர் யோர் நீட் ஸ்கோர், அந்த ரோல் நம்பர், சரிங்களா? ரோல் நம்பரை நீட் ஸ்கோர் கார்டு கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நீட் ரோல் நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணும். இங்கே வந்து நீட் UG அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணும். இங்கே கேண்டிடேட் நேம் ஆஸ் பர் நீட் UG ஸ்கோர் கார்டு, சரிங்களா? மதர் நேம் ரொம்ப கேர்ஃபுல், இனிஷியல் முன்னா பின்ன, ஸ்பேஸ், ஃபுல் ஸ்டாப், சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களால் மூவ் பண்ண முடியாது. ஸோ மதர் நேம் என்ட்ரி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த், கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் யுவர் ரெக்கார்ட், அண்ட் நீங்கள் ஒரு கேப்ஷா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி பின்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ப்ரொசீட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நீட் UG ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் பண்ணும்போது யூஸ் பண்ண மொபைல் நம்பர், இமெயில் ID மேண்டேட்ரி. ஸோ அந்த மெயில் நம்பர், அந்த மொபைல் நம்பரும் அந்த மெயில் ஐடியும் வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் வில் ஜெனரேட் அ OTP. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் யூ ஹாவ் டு கிரியேட் அ பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதே போல் நியூமரிக்கல், இந்த 4ஓட காம்பினேஷனில் ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக பாஸ்வேர்டு நீங்கள் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேப்ஷா போட்டு என்ட்ரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும், சரிங்களா? ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அகெயின் வந்து டு யூ விஷ் டு சப்மிட் கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் இந்த இப்படி ஒரு பேஜ் வரும். இது வந்து மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், இமெயில் வெரிஃபிகேஷன் 2 இருக்கு. இதில் எது வேணால் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம கிளிக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், OTP மெயிலுக்கும் போகும், மொபைலுக்கும் போகும். எந்த OTP உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ நீங்கள் ஜஸ்ட் OTP மட்டும் இந்த ஸ்பேஸில் என்ட்ரி போட்டுக்கலாம். இது வந்து மொபைலுக்கான OTP, இது வந்து மெயிலுக்கான OTP. எது உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ அதை என்ட்ரி போட்டுட்டு
இந்த கேப்ஷா போட்டுட்டு வெரிஃபை அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு பின்னாடி கூட இன்னொன்று வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபைன். ஸோ இந்த பேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கும், உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். அகெயின் கன்சென்ட் ஃபார்ம். ஸோ இதில் வந்து உங்களோட நேஷனாலிட்டி, ரிலிஜன், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இது எல்லாமே யூ ஹாவ் டு சப்மிட், யூ ஹாவ் டு என்டர் த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சென்ட் ஃபார்ம் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே டிக் 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 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டு யூ விஷ் டு சேவ்னு கேட்கும். அகெயின் ஹாவ் டு கிளிக் எஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ஆத்தென்டிகேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆத்தென்டிகேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், மெயில் விட்டுருப்போம், அது அப்புறமா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபார்ம், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அப்ளை ஃபார் செக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வி ஹாவ் டு அப்லோட் இமேஜஸ். சரிங்களா? என்ன இமேஜ்னு சொல்லிட்டு கேஸ் டு கேஸ் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணல அப்படின்றத கிளியராக நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம்னா யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட், கைண்ட்லி ஃபில் த டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஆத்தென்டிகேஷன் முடிச்சாச்சு, ஆத்தென்டிகேஷன் செக் பண்ணி முடிச்சாச்சு. அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் மேலா ஃபீமேலான்றது பார்த்துக்கோங்க. நேஷனாலிட்டி, யூ வாண்ட் அப்ளை ஃபார் என்ஆர்ஐ, எஸ்னா எஸ், நோனா நோ, என்ஆர்ஐ ப்ரையாரிட்டி அப்ளிகபிளா நாட் அப்ளிகபிளான்னு போட்டுட்டு ரிலீஜன், கேட்டகரி. ஸோ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய கேட்டகரி நீட் ஸ்கோர் கார்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி போல எஸ்டி, 5 கேட்டகரியில் என்ன நீங்கள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பர்சன் வித் டிசபிலிட்டியா, எஸ்ஆ நோவா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இது இருக்கும். அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஏஎஃப்எம்சிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா இல்லைன்னு கேட்கும். எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துட்டு திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டோட ரீஃபண்டபிள் அமௌண்ட்டை உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகணும் அப்படின்றது இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் ப்ரொவைடட் இந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரியும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் போட்டுட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அதை வந்து கன்ஃபர்மேஷனும் பண்ணிக்கணும். சரிங்களா? பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டுட்டு பேங்க் நேம், எந்த பேங்க்கு, அதே போல் பிரான்ச் நேம் இது கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் முடிஞ்சிச்சு. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகலாம். டு யூ விஷ் டு சேவ்? எஸ். அடுத்தது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆர் ஸ்டேட் இங்கே வந்து ஒரு 3-4 ஆப்ஷன் காட்டும். நம்ம அதர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அதர்ஸ் கேட்டகரியில் தான் வருவீங்க. அண்ட் இதில் வந்து பாசிங் ஸ்டேட்டஸ், ஸ்கூல் ஸ்டேட் வந்து அதர்ஸ் நீங்கள் கொடுக்கும் போதே இங்கே வந்து ஸ்கூலோட நேமும் என்ன ஸ்டேட்டுன்னு மென்ஷன் பண்ண சொல்லும். ஓகேங்களா? உங்கள் ஸ்கூலோட பேர் போட்டு ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பாசிங் ஸ்டேட்டஸ் பாஸ்டு, அவ்வளோதான். பாஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபெயில்டுன்னு ஒரு ஆப்ஷன். பாசிங் இயர் எந்த வருஷம் நீங்கள் 12th முடிச்சிங்க, இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே 12th ஸ்டாண்டர்டுக்கான டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? அதே போல் அந்த 12th மார்க் ஷீட்டில் ஒரு ரோல் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரோல் நம்பரை இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். எந்த ஸ்டேட்டில் கிளாஸ் 12th வந்து பாஸ் பண்ணீங்க, உங்களோட ஸ்கூல் நேமு வித் கம்ப்ளீட் அட்ரஸ், அந்த ஸ்கூலோட பின்கோடு, இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வி ஹேவ் மார்க்ஸ் என்ட்ரி போர்ட்டல். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதோட மார்க்ஸ் மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ இதில் பாசிங் ஸ்டேட்டஸ் பாஸ்ட் இல்லை ஃபெயில், ஏதோ உங்கள் என்ன ஸ்டேட்டஸோ அதை போட்டுட்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100னா 100, 150னா 150, 200னா 200 போட்டுட்டு நீங்கள் அந்த சப்ஜெக்டில் என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி போடணும். சரிங்களா? அண்ட் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் யூ விஷ் டு சேவ் கேட்கும். எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வரணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து கேட்டகரி செலெக்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ண கீழே வந்து காட்டக்கூடிய அமௌண்ட் வந்து மாறும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிருக்கேன். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேட்டகரி. ஆல் இண்டியா கோட்டா 15% சீட்டுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன்னா, இல்லை எய்ம்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய சீட்டு, பிஹெச்யூ ஓப்பன் எய்ம் சீட்டுக்கு, ஜிப்மர் ஓப்பன் சீட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னா, இல்லை பிஎஸ்சி நர்சிங்க்கு நான் அப்ளை பண்ணுறேன்னா, இல்லை டீம்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன்னா, இல்லை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன்னா, ஸோ உங்களோட செலக்ஷன் பொறுத்து, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் நான்
டீம்டு கொடுத்தனால எனக்கு வந்து இட் ஷோஸ் 2,05,000 rupees. சரிங்களா, இந்த அமௌண்ட் எனக்கு கட்ட சொல்லி காட்டுச்சு. தென் ஃபைன், இது வந்து உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ட்ரி போடணும். உங்களோட டோர் நம்பர், வில்லேஜ் நேம், சப் லொக்காலிட்டி, இதெல்லாம் உங்களோட ஆதார் கார்ட்லேயே இருக்கும். அண்ட் எந்த சிட்டியில் இருக்கீங்க, என்ன கண்ட்ரி, அது டிஃபால்ட்டாக ஸ்டேட், என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க, அண்ட் அது எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது, அதோட பின்கோடு, உங்களோட ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி, இது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதுவும் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொடுத்தது என்டிஏ ரெஜிஸ்டர்ட் நம்பர், என்டிஏ மெயில் ஐடி, அது ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டாக கொடுக்கறது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. சரிங்களா, ஸோ இந்த பேஜ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்கும். சேம் ஆஸ் கரஸ்பாண்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் அதே அட்ரஸ் காப்பி பேஸ்ட் ஆகும். இல்லை சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். அண்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துட்றோம். சரிங்களா, கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து அப்லோட் டாக்குமெண்ட் அண்ட் இமேஜஸ்ன்னு ஒன்று கேட்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன் 2,05,000ல 2 lakh rupee வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் அமௌண்ட். நீங்கள் எம்சிசி நார்ம்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கவுன்சிலிங் போனீங்க அப்படின்னா 2 lakh உங்களுக்கு அப்படியே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதில் நிறைய மித் இருக்கு. இந்த 2 lakh வந்து காலேஜுக்கு போகும், ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டா வந்து ஃபீஸ்ல மைனஸ் ஆகும், அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்க காலேஜுக்கு போனாலும் போகலினாலும் ஜாயின் பண்ணாலும் பண்ணலினாலும் இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும், ப்ரொவைடட் யூ ஆர் ஃபாலோயிங் எம்சிசி ரூல்ஸ். அவ்வளவுதான். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கான கேன்சல்டு செக், எந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பேமெண்ட் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கான கேன்சல்டு செக், பேங்க் பாஸ்புக், ஆன்லைன் பே, அந்த ஸ்டேட்மெண்ட், இந்த 3ல ஏதாவது ஒன்று பிடிஎஃப் ஃபார்மேட்ல எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணும். அப்லோட் பண்றதுக்கு சைஸும் கொடுத்துருக்காங்க. 500 KB அந்த பிடிஎஃப் சைஸா இருக்கும். சூஸ் கொடுத்து ஃபைல் எங்கே வச்சிருக்கீங்களோ அதை அப்லோட் பண்ணிட்டு ப்ரிவியூன்னு அப்லோட் கொடுங்க. ப்ரிவியூன்னு அப்லோட் கொடுத்தீங்கன்னா கரெக்டான ஃபைல் தான் நீங்கள் அங்கே அட்டாச் பண்ணிருக்கீங்களான்றது கேட்கும். நீங்களும் பார்த்துக்கலாம் ப்ரிவியூ. அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அண்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஒரு ப்ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட் ஸ்டேஜ் இது. ஸோ இது வரைக்கும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபீட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களோட நீட் யூஜி ரோல் நம்பர், நீட் அப்ளிகேஷன், கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, அதே போல் என்ஆர்ஐயா இல்லையா, நீங்கள் என்னென்ன ஃபிட் பண்ணீங்களோ எல்லாமே வரும். அதே போல் உங்களோட ஆல் இண்டியா ரேங்கிங் வரும். சரிங்களா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் இது வரைக்கும் ஃபிட் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ப்ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இப்போ வந்து பேமெண்ட் ஸ்டேஜ், ஓகேங்களா, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரிவ்யூ வந்துடும். அண்ட் டிக்ளரேஷன் டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கும். தீஸ் credential will be used for seat allotment, so kindly verify all the details carefully before submission. இதுக்கு மேல நம்மளால எடிட் பண்ண முடியாது ஒன்ஸ் நம்ம எஸ் கொடுத்துட்டோம்னா. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். நோனா நோ கொடுத்துட்டு எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ஒன்ஸ் சப்மிட்டட் தீஸ் credential cannot be changed again. Do you wish to final submit? எஸ், நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ எஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டா ஃபீ பேமெண்ட்க்கு எனக்கு வந்துடும். சரிங்களா, ஸோ ஃபீ பேமெண்ட்ல வந்து எனக்கு என்ன ஷோ தான் 2,05,000 rupees எனக்கு காட்டுது. இதில் வந்து நான் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கு. ஆன்லைன் பேமெண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த பேமெண்ட்டுக்கான கன்சென்ட் கேட்குது. சரிங்களா, ஐ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஐ அக்ரி அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா, கொடுத்துட்டு நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த அமௌண்ட் காட்டுது. லைக் 2,05,000 rupees வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்றது காட்டுது. இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அ பேங்க், இட் இஸ் அ பேமெண்ட் கேட்வே. இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே. இல்லையா, 4ல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் அக்கௌண்ட் நேம்லேயே இது இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த பேங்க்ல வேணால் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் HDFC பேங்க் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் கேட்குது, கார்டா நெட் பேங்கிங்கான்னு கேட்குது. இப்போ நான் நெட் பேங்கிங் கொடுத்துருக்கேன். ஸோ நெட் பேங்கிங் கொடுத்துட்டு என்ன பேங்க்ன்றதை கிளியராக நான் கொடுத்துட்டு பேனா நான் கொடுத்தேன்னா எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குது. நெட் பேங்கிங்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரி பண்ணுங்க. பாஸ்வேர்டு வந்து 3 times மேலே பண்ணால் இதாகிடும், லாக் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு பாஸ்வேர்டு வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து போடுங்க. சரிங்களா, இது விசிபிளாக பார்க்கவும் முடியாது. என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறீங்கன்றது விசிபிளாக பார்க்க முடியாது, கோடடாக இருக்கும். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக பாஸ்வேர்ட் மட்டும் போட்டுட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ யோர் டிரான்சாக்ஷன் ஹாஸ் பின் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வரும். தென் கோ பேக் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்து நிற்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் கேண்டிடேட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் பப்ளிஷ் ஆகிட்டு இந்த இதெல்லாம் பிளாங்கா இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்து எத்தனை காலேஜ் சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்துருக்கிற ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா மட்டும் தான் போட்டிருக்கீங்களா, எய்ம்ஸ் போட்டிருக்கீங்களா, ஜிப்மர் போட்டிருக்கீங்களா, டீம்டு போட்டிருக்கீங்களா, அதை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ சாய்ஸஸ் அவைலபிள், எவ்வளோ சாய்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சாய்ஸ் அன்ஃபில்டாக இருக்கும்,
எவ்வளோ அது சாய்ஸ்லாம் கீன் பண்ணிருக்கீங்களா இல்லையான்ற ஸ்டேட்டஸ் இதில் பார்த்துக்கலாம். இங்கே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு இல்லைங்களா, சாய்ஸ் ஃபில்லிங் உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு காலேஜா சாய்ஸ் ஆர்டர் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து வி ஹாவ் டைம். உடனே லாக்கும் பண்ண முடியாது. ஒரு 3 நாள் 4 நாள் சாய்ஸஸ் வந்து ஷஃபிள் பண்ணி எது பெட்டர் சாய்ஸஸ்ன்றதை டிசைட் பண்ணிட்டு சாய்ஸ் லாக் இங்கே எனேபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சப்மிட் பண்ணோம், லைக் சாய்ஸ் லாக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எம்சிசி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. 1-to-1 கைடன்ஸ் எம்சிசி கவுன்சிலிங் ஆகட்டும், சென்டாக் ஆகட்டும், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ஆகட்டும் வேணும். இந்த 3 கவுன்சிலிங் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்றது தெரியணும் அப்படின்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா மெடிக்கல் ஆஸ்பிரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில வீடியோஸ் பதிவிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கான் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ போடுறது எல்லாமே கவுன்சிலிங் முடியாத வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ்.